Assalamualaikum. Auzubillahiminash-shaytanir-rajim. Bismillahir-rahmanir-rahim. Inshallah, இன்னைக்கு பார்க்க போற Submitters Perspective article, October 2025 edition, titled Appreciation is an Antidote. நன்றி செலுத்துதல் ஒரு மாற்று மருந்து. டிக்ஷனரி படி பார்த்தோம்னா, மாற்று மருந்து அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வகையான விஷத்தை முறியடிக்கிறதுக்கான, அதை எதிர்த்து செயல்படுறதுக்காக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா, அது இங்க ரொம்ப காமனா நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனா ஊர்ப்புறங்கள்ல இல்லாட்டி டெசர்ட் மாதிரியான, பாலைவனம் மாதிரியான இடங்கள்ல ரொம்ப காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த விஷயத்த முறியடிக்கிறதுக்காக மருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு அதை தூண்டி விட்டு வெளியிருந்து உள்ள வந்திருக்கிற அந்த தேவையில்லாத அந்த கெட்ட விஷயத்த எதிர்த்து நம்ம உடலை சண்டை போட வைக்கும். ஸோ இந்த ஆன்டிடோட்ஸ் விஷம் நம்ம உடல் அப்சர்வ் பண்ணாம, அதை உறிஞ்சாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு உதவி செய்யுது. ஸோ இதே மாதிரிதான் நம்ம உடல்ல எதனா அடிபட்டாலும் இதே மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் நடக்கும். நம்ம உடல்ல இருக்க இம்யூன் சிஸ்டம் தூண்டப்பட்டு, நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டப்பட்டு, அங்க என்ன அடிபட்டிருக்கோ, என்ன டேமேஜ் ஆயிருக்கோ, அதை போய் சரி பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய மருந்து தூண்டிவிடும். ஆனா இதே மாதிரிதான் நம்மளோட ஆன்மாவும் ஷைத்தானோட விஷத்தனமான சக்தியால அட்டாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. அதுக்கு உள்ளார நிலையில தான் நம்மளுடைய ஆன்மா இருக்கு. மனிதர்களாகிய நம்மள்ட்ட நிறைய கெட்ட குணங்கள் இருக்கு. பொறுமை இல்லாம இருக்கிறது, பொறாமையோட இருக்கிறது, கஞ்சத்தனம், இந்த மாதிரி நிறைய கெட்ட குணங்கள் நம்மள்ட்ட இருக்கு. அண்ட் ஷைத்தானுக்கு எப்படி இது எல்லாத்தையும் யூஸ் பண்றதுன்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு யார் யார்கிட்ட என்னென்ன கெட்ட குணம் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணா அவங்க வழி கெட்டு போயிருவாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால நம்மளுடைய ஆன்மாவை பாதுகாக்கிறதுக்காக நம்ம அதற்கு தேவையான அந்த ஆன்டிடோட்டை, அந்த மாற்று மருந்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, நம்மளுடைய ஆன்மாவை காப்பாத்திக்கிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு என்ன இருந்தாலும் கடவுள்கிட்ட திரும்புறது தான் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரே விஷயமா இருக்கு. சூரா 7 வசனம் 200. சாத்தான் ஏதேனும் கிசுகிசுப்பை உம்மிடம் கிசுகிசுத்தால் கடவுளிடம் புகலிடம் தேடுங்கள், அவர் செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். சூரா 23 வசனம் 97. சாத்தானிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமெனில் கூறுவீராக, என் இரட்சகரே, சாத்தானின் கிசுகிசுப்புகளிலிருந்து நான் உம்மிடம் புகலிடம் தேடுகின்றேன். மேலும் என் இரட்சகரே, அவன் அருகில் வருவதை விட்டும் நான் உம்மிடம் புகலிடம் தேடுகின்றேன். அண்ட் எப்படி கடவுள் நம்மளுடைய உடலை அட்டாக் பண்ற, உடலை தாக்கக்கூடிய விஷயங்களுக்கும் கிருமிகளுக்கும் எதிர்க்க நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் மாற்று மருந்து கொடுத்துருக்காரோ, அதே மாதிரி ஷைத்தானை எதிர்க்கவும் நம்மளோட தோல்விகளை, மனிதர்களா நம்ம கிட்ட இருக்கிற குறைபாடுகளை, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை, அதை எல்லாத்துக்கும் எதிர்க்க மாற்று மருந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாற்று மருந்து. அதுதான் நன்றி செலுத்துதல் அப்படின்னு நம்ம குரான்ல பார்க்குறோம். சூரா 3 வசனம் 145 சொல்றாங்க, நன்றியுடையவர்களாக இருப்போருக்கு நம்ம வெகுமதி அளிக்கின்றோம் அப்படின்னு. சூரா 39 வசனம் 66, ஆகையால் நீர் கடவுளை மட்டும் வழிபட வேண்டும், மேலும் நன்றி உடையவராக இருக்கவும் வேண்டும். அண்ட் சூரா 31 வசனம் 12 லுக்மானோட அறிவுரை, அவரோட பையனுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். லுக்மானின் ஞானம். லுக்மானிற்கு நாம் ஞானத்தை கொடையளித்தோம், நீர் கடவுளுக்கு நன்றியுடையவராக இருக்க வேண்டும். எவரொருவர் நன்றியுடையவராக இருக்கின்றாரோ அவர் தன் சொந்த நலனுக்காகவே நன்றியுடையவராக இருக்கின்றார். நன்றி கெட்டவராக மாறிவிட்டவர்களை பொறுத்தவரை கடவுள் எந்த தேவையமற்றவர், புகழ்ச்சிக்கு தகுதியானவர். அடுத்து சொல்ற விஷயம் பொறாமை.
பொறாமை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணர்வா இருக்கு. அதுதான் வந்து மக்களுக்கு நடுவில் எல்லா விதமான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் காரணமா இருக்கு. சூரா 42:14. ஏகத்துவவாதிகளும் இணை வழிபாடு செய்பவர்களும் எதிரி நிலையில், நேர்மாறாக அவர்களிடம் அறிவு வந்ததற்கு பின்னர்தான் தங்களிடையே பொறாமை மற்றும் கடும் கோபத்தின் காரணமாக அவர்கள் பிரிவுகளாக உடைந்து போனார்கள். வரையறுக்கப்பட்டதொரு தவணை வரை அவர்களுக்கு அவகாசம் அளிப்பதென ரட்சகரிடமிருந்து முன்னரே தீர்மானிக்கப்பட்டதொரு தீர்மானம் இல்லாதிருந்தால் அவர்கள் உடனடியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பார்கள். உண்மையில் வேதத்திற்கு வாரிசுகளான பிந்தைய தலைமுறையினர் முற்றிலும் சந்தேகத்துடன் இருக்கின்றனர். நம்ம மனிதர்களுக்கு நடுவில் ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆசை இருக்கு. மற்றவங்களுக்கு என்ன இருக்கோ அது வந்து நமக்கும் வேணும், அதை விட கொஞ்சம் நிறையாவே நமக்கு வேணும் அப்படின்னு. மற்றவங்கக்கிட்ட இருக்கிற செல்வத்தை பார்த்து வளத்தை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்க அதிர்ஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம வெறுக்கக்கூடியவங்களா இருக்கோம். ஸோ வந்து அதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்ம கிட்ட கடவுள் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளை வந்து எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்காங்க நம்ம மேலே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த பொறாமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கடவுள் நம்மளை எங்கே வச்சுருக்காங்க, எப்படி வச்சுருக்காங்க, நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து நன்றி செலுத்தணும். நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்களோட கார் வேணால் வந்து இன்னும் புதுசாக இருக்கலாம், அவங்களோட வீடு நம்ம வீடோட இன்னும் பெருசாக இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு நல்லா ஒரு வீடை கொடுத்துருக்காங்க, நமக்குன்னு போக்குவரத்துக்கு ஒரு வழியை கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே வந்து நம்ம நினச்சி பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய, நன்றி செலுத்த வேண்டிய விஷயங்கள். ஸோ வந்து கம்பேர் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன இருக்குது அது நம்மள்ட்ட இல்லையேன்னு கம்பேர் பண்ணாமல் நம்மள்ட்ட இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம கொண்டாடணும். ஸோ இந்த பொறாமை அப்படின்ற அந்த நோய்க்கும் அந்த கெட்ட விஷயத்துக்கும் ஆன்டிடோட்டாக நம்மளுக்கு வந்து அப்ரிசியேஷன், நன்றி செலுத்துதல் தான் இருக்குது. அண்ட் நம்ம எப்போ வந்து அதை அடையிறோமோ, அந்த நன்றி செலுத்துதல் அடையிறோமோ, அப்போ வந்து கடவுள் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறாங்க. சூரா 7:43. கடவுளின் கிருபையால் நாம் அவர்களின் உள்ளங்களில் இருந்து எல்லா பொறாமைகளையும் நீக்கிவிடுவோம். அவர்களுக்கு கீழே ஆறுகளோடும், மேலும் அவர்கள் நம்மை நேர்வழி நடத்தியதற்காக கடவுளுக்கே புகழ் அனைத்தும். கடவுள் நம்மை வழி நடத்தியிருக்காவிடில் நம் வழிகாட்டலை அடைந்திருக்கும் சாத்தியமே இல்லை. நம் இரட்சகரின் தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தார்கள் என்று கூறுவார்கள். அவர்களிடம், இதுவே உங்களுடைய சுவனம், உங்கள் காரியங்களின் பிரதிபலனாக இதற்கு நீங்கள் வாரிசாகி விட்டீர்கள் என்று கூறப்படும். நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை மூலயமா சோதிக்கப்படலாம். நம்ம வந்து நம்மளுக்கு வர கஷ்டத்துக்கு நம்ம எப்படி அதுக்கு மறுமொழி அளிக்கிறோம், எப்படி வந்து நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய இந்த சப்மிஷன், சரணடைதல் அப்படின்ற பயணத்தில் நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்னு வந்து நம்மளுக்கே காமிச்சு கொடுக்கும். சூரா 41:49. நல்ல விஷயங்களுக்காக இறைஞ்சுவதில் மனிதன் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. ஆனால் அவனுக்கு துன்பங்கள் நேரிட்டால் அவன் மனந்தளர்ச்சி அடைந்தவனாகவும் நிராசை அடைந்தவனாகவும் ஆகின்றான். ஸோ நம்ம வந்து அப்படி செய்யாமல் நம்மளுக்கு கஷ்டம் தரதன் மூலயமா எந்த இடத்துலலாம் நம்ம வந்து வீக்காக இருக்கோம், எதுலலாம் நம்ம வந்து பலவீனமாக இருக்கோமோ எல்லாம் நமக்கு அதை காமிச்சு கொடுத்து நம்ம அதில் இன்னும் சிறந்தவங்களா, இன்னும் நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பாக அதை வந்து தந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அதை ஒரு அருட்கொடையாக நம்ம நினச்சோன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னும் ஒரு அமைதியான முறையில் அதை வந்து நம்மளால எதிர்கொள்ள முடியும். பெரும்பான்மையான மக்களுக்கு அவங்க வந்து கடவுளுக்கு நெருக்கமானவங்களா ஆகணும் அப்படின்னா அவங்களோட ஆன்மாவை வளர்க்குறதுக்காக அவங்க வந்து பாடுபடணும் அப்படின்றத பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாமல் அவங்க வந்து இருக்காங்க. இந்த வாழ்க்கை வந்து ஒரு வெற்று மாயை தான், மறு உலகம் தான் நம்முடைய உண்மையான குறிக்கோள் அப்படின்றதே தெரியாமல் இந்த வாழ்க்கையவே அவங்க வந்து ஏதோ தட்டு மாதிரி வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு அவங்க தான் பொறுப்பாக போகிறாங்க அப்படின்ற கான்செப்டே வந்து புரியறதில்ல. ஒன்று யாராச்சும் வந்து நம்மளுக்கு பரிந்துரை செஞ்சு நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, இல்லாட்டி வந்து
இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் மறுமை அப்படின்றது எதுவுமே இல்லை, இந்த வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சு, எந்த பின்விளைவும் இருக்க போறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு வந்து இருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி உண்மையான அறிவு நமக்கு இருக்கிறதே நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்க ஒரு மாபெரும் அருட்கொடையா இருக்கு. சூரா 38 வசனம் 46. அவர்கள் மீது மகத்தான ஒரு அருட்கொடையை நாம் அளித்தோம், மறு உலகத்தை குறித்த விழிப்புணர்வு. ஸோ இந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு இருக்கிறத நினச்சே நம்ம வந்து நன்றி செலுத்தணும். அண்ட் அந்த நன்றி செலுத்துதல் வந்து நமக்கு கஷ்டம் எதிரும் வந்துச்சுன்னா அதை எதிர்க்கிற ஆன்டிடோட்டா மாற்று மருந்தா நமக்கு இருக்கும். சூரா 17 வசனம் 100, சூரா 96 வசனம் 6 அண்ட் சூரா 70 வசனம் 21 எல்லாத்துலேயும் பார்க்குறோம், மனிதர்கள் வந்து இயற்கையாகவே கஞ்சத்தனம் உடையவங்களா இருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா நம்ம அதுக்காக உழைக்க வேண்டியது இருக்கு. சூரா 59 வசனம் 9 கடைசியில் பார்க்குறோம், உண்மையில் தங்களுடைய இயல்பான கஞ்சத்தனத்தை வெல்பவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள். ஸோ நம்ம வந்து இயல்பாகவே வந்து சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட எங்கே காலியாக போயிருமோ, நாளைக்கு இல்லாமல் போயிருமோ அப்படின்றத பயந்து நிறையா சொத்துக்களை வந்து பதுக்க வைக்கக்கூடியவங்களா இருக்கும். ஸோ வந்து ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து போயிடும் அப்படின்னு நினச்சி கவலைப்படாம நம்ம கிட்ட என்னெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கவுண்ட் எடுத்து பார்க்கலாம். அது வந்து பொருள் சார்ந்த விஷயமா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த பூமியில என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும், நம்மளுடைய உடல் நலன், நம்மளுக்கு இருக்கிற நண்பர்கள், மன அமைதி, கடவுள் தான் வழங்குபவர் அப்படின்றத பத்தின அறிவு, இது எல்லாமே வந்து நம்ம கொண்டாட வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஒரு ப்ரேயர் சாங் கூட இருக்கு, நம்மள்ட்ட எத்தனை ஆடு இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்றதுக்கு பதிலா எத்தனை பிளெஸ்ஸிங் இருக்கு, எத்தனை அருட்கொடைகள் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணோம்னா அதை எண்ணிக்கிட்டே வந்து நம்ம தூங்கிடுவோம். ஏன்னா வந்து அவ்வளோ கொடுத்துருக்காங்க கடவுள் நமக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ அல்லாஹ் நிஜமா கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணோம்னா மற்றவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூரா 14 வசனம் 34 பார்க்குறோம், இன்னும் நீங்கள் அவரிடம் இறைஞ்சி பிரார்த்திக்கின்ற எல்லா வகையான விஷயங்களையும் அவர் உங்களுக்கு தருகின்றார். கடவுளின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் உங்களால் ஒருபோதும் அவற்றை முழுமையாக எண்ணிவிட முடியாது. நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுபவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஞ்சத்தனமாக இருக்கோமா, அதற்கான மாற்று மருந்து நன்றி செலுத்துதல். மனிதர்களாகிய நம்ம வந்து ரொம்ப பலவீனமான, ரொம்ப பதட்டமுடையவங்களா, என்ன நடக்குது அப்படின்றத பற்றின எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாத படைப்புகளாக நம்ம வந்து இருக்கோம். நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்த்து பயப்படுறோம். நமக்கு சுற்றி நடக்கிற வயலன்ஸ், இல்லாட்டி வந்து கிளைமேட் எப்படி மாறுது, குளோபல் வார்மிங் அதை பற்றி, இல்லை வந்து பொருளாதாரமாக ஒரு நாடு வந்து எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து வந்து நம்ம பயப்படுறோம். ஆனால் வந்து நமக்கு தெரியும் கடவுள் தான் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரா இருக்காரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவர் தான் வந்து இந்த பூமியை படைச்சாரு, இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கடவுள் தான் படைச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு படைப்பும் என்ன பண்ணுது, என்ன சொல்கிறோம், இல்லை ஒரு டைமில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே வந்து அவருக்கு தெரியும். ஸோ அவ்வளவு ஆசமான, அவ்வளவு அச்சுறுத்துகின்ற சக்தி உடையவர் வந்து எதுன்னா வந்தாலும் நம்மளை அதிலிருந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து நன்றி செலுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. அவரோட சக்தி வந்து என்னது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தோன்னா, உண்மையாகவே அதை பற்றி புரிஞ்சிருந்தோன்னா. சூரா 4 வசனம் 28, மனித இனம் பலவீனமாக படைக்கப்பட்டிருப்பதால் கடவுள் உங்கள் சுமைகளை லேசாக்க விரும்புகின்றார். ஸோ அவர் நினச்சாருன்னா நம்ம அவரை விட்டோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம கிட்ட இருந்து பதட்டம், பயம் இது எல்லாத்தையுமே வந்து நீக்கிடுவார். நம்ம வந்து முழுமையாக அவரிடம் திரும்பணும் அப்படின்னா. ஸோ அல்லாஹ் வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளை வந்து எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படியெல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். ஸோ அவர் வந்து அந்த டைமில் நம்மளை காப்பாற்றலைன்னா
அந்த சூழ்நிலை வந்து எவ்வளோ மோசமாக ஆயிருக்கும் அப்படின்றத நினச்சி நம்ம வந்து நன்றி செலுத்தணும். ஸோ வந்து இந்த மாதிரி பயம், பதட்டம் இது எல்லாத்துக்கான மாற்று மருந்தாகவும் நன்றி செலுத்துதல் தான் வந்து இருக்குது. ஸோ அடுத்து இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட விஷயம் வந்து என்னன்னா பொறுமை இல்லாமல் இருக்கிறது. மனித இனம் வந்து பொறுமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து எல்லாமே நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ அது வந்து நடந்துடணும். சூரா 21:37 பார்க்குறோம். இயல்பில் மனிதன் பொறுமையற்றவனாகவே இருக்கின்றான். தவிர்த்து விட முடியாதவாறு எனது அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்படி அவசரப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். ஆனால் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் தான் வந்து திட்டமிடுறதுல சிறந்தவராக அதில் வந்து மாஸ்டராக இருக்கார். ஸோ நமக்கு சுற்றி என்ன நடக்குதோ அது வந்து நம்ம சுற்றி உள்ள மக்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையாக இருந்து கடவுள் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, அவர் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டுறாரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு, அண்ட் அவர் என்ன செஞ்சாலும் அதை வந்து அவர் ஃப்ளாலெஸ்ஸாக எந்த குறையுமே இல்லாமல் செய்வார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம்னாலே நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வந்து ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை டிராஃபிக்கில் வந்து ரெட் லைட் போட்டாங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பொறுமையே இல்லை, நான் வந்து போகணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த வெயிட் பண்ணுற டைமில் வந்து நம்ம கடவுளுடைய பண்புகளை வந்து யோசித்து பார்க்கலாம். இல்லை குர்ஆன்லேருந்து எதனா வசனங்களை துவாவை வந்து நம்ம வந்து ஓதலாம். அப்படி பண்ணோன்னா நம்ம வந்து ரொம்ப காமாக ரொம்ப அமைதியாக உணர்வோம். அண்ட் அதே டைமில் வந்து கடவுள் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரோ அதை நன்றி செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது வந்து நம்மளுக்கு ஆகிடும். ஸோ அப்போது கடவுள் தான் எல்லாத்தையும் செய்கிறாரு அப்படின்றத ஞாபகப்படுத்துறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ நான் அந்த டைமில் எங்கே இருக்கணுமோ அந்த டைமில் அங்கே என்ன கடவுள் இருக்க வச்சுருக்காரு, அவ்வளோதான். ஸோ வந்து நம்மளுக்கு எப்போல்லாம் பொறுமை இல்லாமல் நம்ம வந்து உணர்கிறோமோ அப்போது வந்து அதுக்கான மாற்று மருந்தாக என்ன இருக்குன்னா நன்றி செலுத்துது. ஸோ அடுத்த விஷயம் வந்து மனிதர்களுக்கு வந்து ஆர்கியூ பண்ண ரொம்ப பிடிக்கும். சூரா 18:54 கடவுள் சொல்கிறாங்க, மனிதர்கள் தான் வந்து மிகவும் தர்க்கம் செய்யக்கூடிய படைப்புகளாக இருக்காங்க அப்படின்னு. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்துக்களுடையவங்களாக இருக்கோம். அண்ட் வந்து ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து மாற மாட்டோம். அண்ட் அதே மாதிரி ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து மற்ற சைடில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதே வந்து நம்ம கேட்கறது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அதை எதிர்த்து நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்ற பதிலை தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். சில நேரங்களில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு எவ்வளவு கம்மியான அறிவு இருக்கோ அப்போதான் வந்து நம்மளோட ஒப்பீனியனும் அதுலேருந்து நம்மளுடைய கருத்தும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து வச்சுருப்போம். அண்ட் வந்து அந்த கருத்து தான் சரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து சண்டை போடுறவங்களா இருக்கோம், நம்மளுக்கு நிஜமாவே அதை பற்றி தெரியாமல் இருந்தாலும். ஸோ கடவுளை பற்றின நம்முடைய அறிவு அப்படின்னு வரப்போ நம்ம வந்து உறுதிப்பாடோடு இருக்கணும். நம்ம மறுப்பவர்களுக்கு எதிர்க்க நம்ம நிற்கிறப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக உறுதிப்பாடோடு நம்ம வந்து இருக்கணும். சூரா 16:125 ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளின் தூது செய்தியை எப்படி பரப்புவது, ஞானத்துடனும் கனிவான உபதேசத்துடனும் உமது இரட்சகரின் பாதையை நோக்கி நீங்கள் அழைக்க வேண்டும். மேலும் இயன்றவரை மிகச் சிறந்த முறையில் அவர்களுடன் விவாதம் செய்யுங்கள். உமது இரட்சகர் அவருடைய வழியிலிருந்து தவறியவர் யார் என்பதை நன்கறிவார். மேலும் வழிநடத்தப்பட்டவர்கள் யார் என்பதையும் அவர் நன்கு அறிவார். வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் தான் ஒருத்தவங்களோட மனங்கள்ல என்ன இருக்கு அப்படின்றத வந்து உண்மையா அறிஞ்சவராக இருக்காரு. ஸோ வந்து ஒருத்தவங்களை கேலி செய்கிறதோ இல்லை வந்து ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப கடுமையாக விவாதம் செய்கிறதோ நம்ம வந்து யார்கிட்டையுமே செய்யக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் மிகச்சிறந்த முறையில் கடவுளுடைய செய்தியை சொல்லணும்.
அண்ட் வந்து மற்றதை வந்து கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு விடுறது தான். சூரா 25 வசனம் 63. நன்னறியாளர்களின் பண்புகள். பூமியில் நிதானமாக நடப்பவர்களே மிக்க அருளாளரின் வணக்கசாலிகள் ஆவர். மேலும் அறியாதவர் அவர்களிடம் பேசும்போது அவர்கள் அமைதியை மட்டுமே கூறுவார்கள். ஸோ இதே வந்து எவ்வளோ பெரிய ஒரு அருட்கொடையில் ஒருத்தவங்கள்ட்ட அமைதி இல்லை சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு விவாதத்தை வந்து அப்படியே முடிக்கிறது. ஸோ நம்ம எப்போ வந்து கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாரு, அவர் தான் வந்து எல்லாருடைய மனங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்காரு அப்படின்றத உண்மையாகவே நம்ம வந்து எப்போ அப்ரிஷியேட் பண்ணுறோமோ அப்போது ஒரு விவாதத்திலிருந்து நம்ம கடந்து செல்வது, ஒரு விவாதத்தை வந்து முடிக்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய இந்த தர்க்கம் செய்யக்கூடிய பண்புலேருந்து நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்னா அதற்கான ஆன்டிடோட்டா, அதற்கான மாற்று மருந்தாகவும் நன்றி செலுத்துதல் தான் இருக்கு. அடுத்து யாரெல்லாம் வந்து கடவுள்கிட்ட இருந்து வழி தவறி போகிறாங்களோ அங்கே வந்து முக்கியமான கல்பிரிட்டா, முக்கியமான காரணமாக என்ன இருக்குது அப்படின்னா அவங்களோட ஈகோ, அவங்களோட ஆணவம் தான் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் சுவனத்திலிருந்து வெளியேற காரணமாக இருந்ததும் இந்த ஈகோ தான். ஸோ நம்ம இந்த வாழ்க்கையில் எதுக்கு இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பாடுபட்டு இந்த ஈகோவை கொல்றதுக்காக தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். இதே ஈகோ தான் மக்களை வந்து தூதர்களை கொலை செய்ய தூண்டுச்சு. எப்படி வந்து கேன் அவரோட பிரதர் ஏபலை வந்து கொண்டாரோ ஈகோ காரணமாக, அதே மாதிரி இன்னைக்கும் சரி கோடிக்கணக்கான மக்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க ஒவ்வொரு வருஷமும். மக்களுடைய அரகன்ஸ்னால, அவங்களுடைய ஆணவத்தினால, பொறாமைனால, வெறுப்பு, பயம், இது எல்லாமே வந்து ஈகோவோட, அவங்களோட ஆணவத்தோட ஒரு விளைவாக தான் இருக்குது. எப்போ நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மக்கிட்ட எந்த சக்தியும் எந்த கண்ட்ரோலுமே இல்லை அப்படின்னு நம்ம எப்போ உண்மையாகவே உணர்றோமோ, எப்போ வந்து கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, பேசிக்காக பார்த்தோன்னா எப்போ வந்து நம்ம வழியில் நம்மளே நிற்காம நம்ம வந்து தள்ளி போகிறோமோ அப்போதான் நம்ம வந்து அல்ல நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய இந்த வாழ்க்கையை வந்து எவ்வளவு அற்புதமாக ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம உண்மையாகவே நன்றி செலுத்த முடியும். ஸோ நம்மளுடைய ஈகோவை கொல்றதுக்கு அதுக்கு மாற்று மருந்தாகவும் நம்ம வந்து இந்த நன்றி செலுத்துதலை பயன்படுத்தலாம். கடவுள் வந்து நம்மளுக்கு குரானில் சொல்கிறாங்க, மனிதர்கள் வந்து இயல்பாகவே நன்றி கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு. நம்ம கண்ணு முன்னாடி என்ன பார்க்குறோமோ அதை மட்டும் நம்பக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கோம். மற்றவங்க என்னெல்லாம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம், அண்ட் இப்போது நமக்கும் அது வேணும் அப்படின்னு வந்து நம்ம ஆசைப்படுறோம். நம்ம வந்து சண்டை போடுறோம், தர்க்கம் செய்கிறோம், திருடுறோம், சீட் பண்ணுறோம், ஏமாத்துறோம். இந்த பூமியில் நம்ம வந்து முன்னேறி போகணும், நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னா. அண்ட் வந்து நமக்கு என்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எப்போதுமே வந்து நன்றி செலுத்துறது கிடையாது. சூரா 100 வசனம் 6. மனிதன் தன் ரட்சகரிடம் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். சூரா 80 வசனம் 17. மனிதனுக்கு கேடுதான், அவன் மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். ஸோ வந்து அந்த நிலையிலிருந்து இப்போ நம்ம திரும்புவோம். நம்ம வந்து அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளோ அருட்கொடைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து யோசிச்சு பார்ப்போம். ஒவ்வொரு அருட்கொடைக்கும் கடவுளுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்துவோம். நம்மளுக்கு கடவுள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம என்னெல்லாம் செய்ய வச்சுருக்காங்க, நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லி தந்திருக்காங்க, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம நன்றி செலுத்தணும். நம்மளுடைய இந்த நன்றி கெட்ட இயல்புக்கு மாற்று மருந்தாகவும் நன்றி செலுத்துதல் தான் இருக்குது. அது வந்து எல்லாத்துக்குமே மாற்று மருந்தாக இருக்குது. நம்மளை வந்து நம்மளுடைய ஆன்மாவை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஷைத்தான் நம்மக்கிட்ட என்ன விஷயத்த கொடுத்தாலும், என்ன விஷயத்த நமக்குள்ளே செலுத்த ட்ரை பண்ணாலும் அதை எல்லாத்தையுமே முறியடிக்கக்கூடிய மாற்று மருந்தாக நம்மளுக்கு வந்து நன்றி செலுத்துதல் தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேர் லிடியா. சலாம் அலைக்கும்.